இப்போ 7ஆம் இடம் அப்படிங்கிறது களத்திர பாவம். அப்போ சிம்ம ராசியில பிறந்தவங்களுடைய கணவனோ, மனைவியினாலேயோ கூட இவங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படும். சிம்ம ராசிக்கு மட்டும் இல்ல, எல்லா ராசிக்குமே அந்த மாதிரி விஷயங்கள்ல மன உளைச்சல் வருங்கிறது ஒரு பொதுவான நியதி. அதுல சிம்ம ராசிக்காரர்களுக்கு 7ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவானே இவர்கள் ராசிக்கு 6ஆம் இடங்கிற ருண ரோக சத்துரு. அப்படின்னா என்னன்னா, சனினா வந்து தனிமை, சிறை. சனி திசையில தானே தண்டனைகள் கிடைப்பது, தப்புக்கான தண்டனை. அந்த காலகட்டங்களில் நீதிமான் அப்படின்னு பேர் அவரு. அப்ப சிறைச்சாலைக்கு சிம்மராசிக்காரர்கள் போக வேண்டிய அவசியம் இல்ல. 7ஆம் அதிபதி சனி உங்கள் ஜாதகத்திற்கு 6ஆம் அதிபதியாக வந்து உங்கள் லக்னத்திற்கும் பாவராக இருந்தால் வீடே சிறைச்சாலை போன்று ஆக்கி விடுவார் மன அழுத்தத்தினால. வீட்டுக்குள்ளதான் இருப்பாங்க, ஆனா நிம்மதி இருக்காது. அந்த வீட்டு சிறை அப்படிங்கிறத அனுபவிக்கக்கூடிய ஒரு கொடுமையை, அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சிம்மராசிக்காரர்களுக்கு சனி பகவான் செய்கிறார். இதுல இன்னொரு கொடுமை பண்ணுவார் அவரு. அந்த 6ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவானுடைய நட்சத்திரம் இவர்களுக்கு 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சிம்ம ராசிக்கு அயன சயன போகம் அப்படின்னு சொல்றாங்க. தூங்குற இடம்ங்க, ஐயனம்ங்க, போக வாழ்க்கைங்க, வெளிநாடு பயணங்க, இதெல்லாம் வந்து 12ஆம் இடத்தை சொல்லுது. வெளிநாடு போக முடியலையே அப்படின்னு சொல்லக்கூடிய ஏக்கம். வெளிநாட்டுல வந்து இருக்கிறனே வீட்டுக்கு போக முடியலையே அப்படின்னு சொல்லக்கூடிய மன அழுத்தம். தூக்கம் இல்லையே அப்படின்னு சொல்லக்கூடிய மன அழுத்தம். வாழ்க்கை முழுசும் தூங்கிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கே பொழப்பு இப்படி தூங்குதே அப்படின்னு சொல்லக்கூடிய மன அழுத்தம். பயணங்களால் மன அழுத்தம், பயணங்கள் ஏற்பட்ட பின்பு மன அழுத்தம். இதெல்லாமே பாத்தீங்கன்னா அந்த சிம்மத்துக்கு 12ஆம் இடத்துல சனி பகவானுடைய நட்சத்திரம் இருப்பதால் அந்த விஷயங்கள்லாம் இவர்களுக்கு மன அழுத்தமா வருது.